Hello friends, welcome to Archana's delicious recipes. நம்ம வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா garlic bread recipe எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம். இந்த bread recipe பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதாவது தோசை மாவு, சப்பாத்தி மாவு இது எதுவுமே இல்லனாலும் பரவாயில்லை. பிரெட் அண்ட் சீஸ் இருந்தா போதும். இந்த ரெசிபியை ரொம்ப டேஸ்டா சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி ஈஸியா இந்த ரெசிபியை செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பூண்டை இது போல் உளிச்சு எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு பூண்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது போல் பூண்டு எல்லாத்தையும் தோலை உளிச்சதுக்கப்புறமா ஒரு கிரேட்டர் வச்சு இது போல் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டை இது போல் சின்னதாக கிரேட் பண்ணி எடுத்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். அதனால் நம்ம நல்லா சின்னதாக கிரேட் பண்ணி எடுத்துக்கிறோம். இல்லைனா சின்னதாக நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பூண்டை இது போல் நல்லா கிரேட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. கொஞ்சமாக இது போல் சீஸை துருவி எடுத்து வச்சுருக்கோம். அதே போல் கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருந்த கார்லிக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கோம். சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மல்லி, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்டரை மட்டும் எடுத்து வச்சிடலாம். அதை பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இந்த பட்டரை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மேஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருந்த கார்லிக்கை சேர்த்துக்கலாம். கூடவே சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது மூணையும் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தவா நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டரை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இது லைட்டாக மெல்ட் ஆகி வருது. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரெட்டை 2 பக்கமும் இது போல் திருப்பி விட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கார்லிக் பட்டரை இது போல் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு இது போல் ப்ரெட் மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா இது திருப்பி விட்டுட்டு அடிப்பகுதியிலையும் இதே போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தவாவை நம்ம சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், அடிப்பகுதியில் போட்டிருந்த ப்ரெட் ஓரளவுக்கு நல்லா டோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்மளோட ப்ரெட் எல்லாமே ஓரளவுக்கு டோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம துருவி எடுத்து வச்சுருந்த சீஸை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அது மேலே சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சு 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட கார்லிக் ப்ரெட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நம்ம வச்சுருக்கிற எல்லா ப்ரெட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா ப்ரெட்டையும் இதே போல் நம்ம செஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், நம்மளோட கார்லிக் ப்ரெட் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக ரெடியாகி வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.